வீடு நல்லா இருக்கணும்னு நினைச்சு போறவங்க தான் வலது கால் எடுத்து வச்சு போகணும். ஆனா நான் அந்த வீட்டை அழிக்கணும்னு தானே போறேன். நான்லாம் வலது கால் எடுத்து வைக்க கூடாது. யார் பொண்ணு இது? அண்ணி, வள்ளியோட ரெண்டாவது பொண்ணு. அவங்களுக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல இவ ஒருத்தி மட்டும்தான் உயிர் பிழைச்சிருக்கா. நம்ம கம்பெனியில ஆனந்த்னு இருந்தார்ல, அவரோட ரெண்டாவது பொண்ணு தான் இது. ஆனந்தோட பொண்ணுதான்னு எனக்கே இன்னைக்கு தான் தெரியும். ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல என்னை இறக்கி விட்டதுக்கு அப்புறம் அவங்க வீட்டு ஆளுங்களை பார்த்ததும் கார்ல அவர் கூட்டிட்டு போயிருக்காரு. அப்படி போகும்போதுதான் குடும்பமே ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. தெரியும். ஆனந்த் அனுப்பி வச்சதே நான் தான். ஆனா இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்கக்கூடாது. சாரிம்மா, உங்க அப்பா ரொம்ப நல்லவர். கொஞ்ச நாள் தான் அவர் கூட நான் பழகியிருக்கேன். என்னாலேயே இந்த இழப்பை தாங்க முடியல. பாவம், உன்னை பெத்தவர். அவர் இழப்பு அது மட்டும் இல்லாமல் கூட அக்கா, அம்மா எல்லாத்தையும் இழந்திருக்கேன்னா அந்த வலியை என்னால் புரிஞ்சிக்க முடியுதுமா. ஐம் சாரி. சரி பொன்னி, எதுக்கு இந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? அண்ணி, அவளுக்குன்னு இருந்தது அந்த 3 பேரு தான். அவங்களையும் இழந்துட்டு இவ அனாதையா நிக்கிறா. ஒரு விதத்துல அவங்க ஆக்சிடென்ட்டுக்கு நான் தான் காரணமோன்னு என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. இந்த பொண்ணு இப்படி அனாதையா நிக்கிறதுக்கு இப்போ நான் தானே காரணமாயிட்டேன். அதனாலதான் இந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். பொன்னி, உன் ஒருத்தியால தான் நடந்துச்சா இதெல்லாம்? ஊர்ல நடக்கிற விஷயத்துக்கெல்லாம் நீ எல்லாத்துக்கும் உன்னதான் காரணமா நினைச்சுக்குவியா? அவங்க அம்மா அப்பாவுக்கு நடந்த ஆக்சிடென்ட்டுக்கு நீ எப்படி பொறுப்பாவ? அக்கா, ஆக்சிடென்ட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு வந்துருச்சு. அது லாரி பிரேக் டவுன் ஆகி தான் கார் மேலே அடித்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அது எல்லாத்துக்கும் நாம தான் காரணம். நாமளே ஏன் ஏற்றுக்கணும்? ஆமா, லாரி மோதி தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆனா அந்த ஆக்சிடென்ட் உண்மையிலேயே எனக்கு தானே நடக்க வேண்டியது. வாணி அக்கா மட்டும் அங்க வந்து என்ன கூட கூட்டிட்டு போகலன்னா அந்த கார்ல நான் தானே இருந்திருப்பேன். நான் தானே அந்த ஆக்சிடென்ட்ல இறந்திருப்பேன். எனக்கு பதிலா இப்ப வள்ளி உயிரை விட்டுருக்காங்க. ஒரு விதத்துல பார்த்தா எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். நான் அவங்கள தனியா விட்டுட்டு போகலன்னா அவங்க அந்த கார்லயும் போயிருக்க மாட்டாங்க. இந்த பொண்ணு அது குடும்பத்தையும் இழந்துட்டு நின்று இருக்காதுல்ல. எல்லாத்துக்கும் மேல எனக்கு கார் ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி நீங்களும் தானே கனவு கண்டீங்க. அப்ப மொத்தத்துல நான் தானே இறந்திருக்கணும். என்ன கைது முட்டாள்தனமா இருக்கு. நான் கனவுல பார்த்ததுக்கும் ஆக்சிடென்ட்டுக்கு எதுக்கு முடிச்சு போட்டு பார்க்கணும்? எல்லாத்துக்கும் நாமளே பொறுப்பு ஏத்துக்கணும். இல்லங்க, அப்படி என்னால விட்டுட்டு போக முடியாது. ஏதோ எனக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு. ஆபீஸ்ல வேலை செஞ்சிட்டு இருந்த ஆனந்த நீங்க தானே என்ன டிராப் பண்றதுக்காக அனுப்பி வச்சீங்க. அவர் அந்த கார்ல மட்டும் வரலன்னா அவர் குடும்பத்தையும் பார்த்திருக்க மாட்டாரு. இந்த ஆக்சிடென்ட்டும் நடந்திருக்காது. இது எல்லாமே ஒரு விதத்துல என்னால தானே நடந்திருக்கு. இப்படிலாம் வர பாயிண்ட் இருக்கா? நாம கூட இப்படிலாம் ஒன்றும் யோசிக்கவே இல்லையே.
எதுக்கு இப்ப தேவையில்லாம அந்த பிரச்சனையெல்லாம் பேசிட்டு இருக்கணும்? உன் முடிவு தான் என்ன பொன்னி? எதுக்கு இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்க? அண்ணி பாவம், இப்ப இவ தனியா இருக்கா. அதனாலதான் நம்ம வீட்லயே தங்க வைக்கலான்னு கூட்டிட்டு வந்திருக்கேன். நம்மளால ஒரு பொண்ணு அவ குடும்பத்தை இழந்து பாதிக்கப்பட்டிருக்கா. அப்ப நாம தானே பொறுப்பெடுத்தாகணும். இத பாரு பொன்னி, நீ ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனையை தோள்ல தூக்கி போட்டுக்கிற. அது உனக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்கே பாரம் ஆயிடுது. அக்கா, ஆனந்த் நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்குறவர். வேலை பார்க்கும் போது தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. அதுக்கு முறைப்படி ஆபீஸ்ல என்ன செய்யணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன். தேவையில்லாம பொன்னி இந்த விஷயத்தெல்லாம் தலையிட வேணாம்னு சொல்லுங்க. அப்புறம் என்ன பொன்னி, ஆபீஸ்ல இருந்து தான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, நீ விடு. இது இது ஆபீஸ், கம்பெனி இது சம்பந்தப்பட்ட விஷயமா மட்டும் இல்ல. அவ ஏற்கனவே வேற ஒரு சமயத்துல என் தாலியவே காப்பாத்தி கொடுத்திருக்கா. நம்ம சந்துருவ ரோட்ல கிடந்தவன அவனை வீட்டுல கொண்டு வந்து சேர்த்தது இந்த பொண்ணுதான். ஏதோ ஒரு விதத்துல அவளே சம்பந்தப்படுத்திக்கிட்டு இருக்கா. அந்த சம்பந்தத்துக்காக தான் சொல்றேன். இந்த பொண்ணு பாவம், நம்ம வீட்லயே இருந்துக்கிட்டோம். சரி பொன்னி, நீ சொல்றதெல்லாம் என்னால புரிஞ்சிக்க முடியுது. அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம்தான். அந்த பொண்ணை ஒரு நல்ல ஹாஸ்டல்ல சேர்த்தோ இல்லை நம்ம கம்பெனியோட அவுட் ஹவுஸ்ல வச்சோ நல்லபடியா பார்த்துக்கலாம். அந்த பொண்ணுக்கு என்ன வேலை தெரியுமோ அந்த வேலையும் கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா நம்ம வீட்டில் வச்சுக்க வேணாம். சாரிம்மா, இப்படிலாம் பேசுனதுக்கு நீ தப்பா எடுத்துக்காத. உனக்கு நல்ல வேலை போட்டு கொடுத்து நல்லபடியா பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு. சரியா? பூஜா, அதான் அங்கிள் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத. இப்போதைக்கு நீ போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு முதல்ல சாப்பிடவா. அங்கிள் ஒரு இடம் பாக்குற வரைக்கும் நீ இந்த வீட்லயே தங்கிக்கலாம். ம்? தேங்க்ஸ் அங்கிள். ஆண்டி என்னை இங்க கூட்டிட்டு வர வரைக்கும் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ண. இதுக்கு மேலேயும் நான் உயிர் வாழணுமான்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப நீங்க இத்தனை பேர் இருக்கீங்கன்னு எனக்கு புதுசா தைரியம் வந்திருக்கு. உங்க எல்லாரையும் எனக்கு புது உறவா கொண்டு வந்து சேர்த்த எங்க அம்மா அப்பாவுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். சரி வா, நானே உன்னை கூட்டிட்டு போறேன். பவுனு, சூட்கேஸ் எடுத்துக்கோ. வாமா. ம், வா. ஹலோ, சொல்லுங்க. என்ன கைதா? ராஜாராம், மாமா ஆஸ்பத்திரிக்கு போனாருல்ல, அங்க ஏதோ வழுக்கி விழுந்துட்டாரா, கோமாவுக்கு போயிட்டாங்கன்னு என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு பயமா என்னக்கா இருக்குடா. சொல்றீங்க? வாங்க போய் பார்க்கலாம். வாங்க போலாம். The game starts now. மனசுக்குள்ள அவ சிரிச்சு பேசினது திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வருது. செத்து போயிட்டு நினைச்சு கூட பார்க்க முடியல. உன்னால திரும்பி கொடுக்க முடியுமா? நீ எல்லாம் என்ன சாமி? சாமியே இல்ல, நீ எல்லாம் கல்லு. வந்து என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கான்? செந்திலே, செந்திலே.
டேய் டேய் பாத்துடா. என்னடா டேய், என்னடா ஆச்சு? விடுமா, என்னங்க ரெண்டுல ஒன்று அந்த ஆளை கேட்டு வரேன். டேய் டேய், யாருகிட்ட? யார்ட்டடா எந்த ஆள்கிட்டடா ஓட அவன் அல்பாயசுல கூட்டு போன அந்த ஆள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்னங்க என்னடா ஆச்சு? டேய் என்னடா ஆச்சு நான் உயிருக்கு உயிரை காதலிச்ச கொண்டு போயிட்டாமா. என்னடா சொல்ற ஏய் என்னடா சொல்ற அவளை நான் ரொம்ப நேசிச்சேம்மா. என்னால மறக்க முடியலம்மா. டேய், நீ அவளை இப்பதான்டா நேசிக்க ஆரம்பிச்ச. ஆனா நாங்க உன்னை 30 வருஷமா நேசிச்சுட்டு இருக்கோம் செந்தில். அப்ப நாங்க உனக்கு முக்கியம் இல்லையாடா? அப்பெல்லாம் பேசாத செந்தில். வாடா வீட்டுக்கு போலாம். வாடா. என் போனான்னு விட்டு போயிட்டாமா. வாடா போலாம். அவ என் உயிருமா. பொன்னி ஒத்துக்கிட்டாங்க, ஆனா இவர் ஒத்துக்க மாட்டாராமா? அப்படியெல்லாம் சொன்னதும் ஐயோ சாமி நான் வெளியே போய் தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடி போயிருவேன்னு நினைச்சிட்டாங்களா? விருந்து முடிச்சிட்டு வெத்தலை பாக்கு போட்டுட்டு போயிட்டு வரட்டுமான்னு டாட்டா காட்டிட்டு போக வரலங்கிறது இவங்க எல்லாருக்கும் தெரியாதுல்ல. முழுசுமா நான் இங்க தான் இருக்க போறேன். தங்கணுங்கிறது ஆசை இல்ல, தங்கியே ஆகணுங்கிற வெறி. மொத்த குடும்பத்தையும் பலி கொடுத்தவங்களுக்கு ஏற்படுற பலி. சரி, அத பத்திலாம் உங்க யாருக்கும் தெரிய வாய்ப்பே இல்லையே. தெரியவே வேண்டாம். இனி விழப்போற எந்த அடியும் காரணம் தெரியவே வேண்டாம். நான் இங்க தான் தங்குவேன். அதுக்காக நான் எந்த கஷ்டத்தை கூட தாங்குவேன். பூஜா கால் பண்றான். ஹலோ திவ்யா, ஹாஸ்பிட்டல்ல இருக்க? இப்பதான் டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்புறேன். இப்போ எனக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வேணும். என்ன பூஜா? விஷம் குடிச்சா அது நம்ம உடம்புல கலந்து, ஐ மீன் நம்ம உயிர் போறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அது என்ன விஷங்கிறத பொறுத்து தாண்டி இருக்கு. பொழைக்கிறதுக்கு கொஞ்சமாவது சான்ஸ் இருக்குல்ல? எனக்கு அது போதும். அப்புறமா ஃபோன் பண்றேன். சரி. அம்மா, அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? சரி, நீ சொல்லிட்டல, நான் அப்படியே பண்றேன். சரி, ட்ரை பண்ணு. ராஜாராம், என்னையவ ஹாஸ்டல்ல தங்க வைக்கிறேன்னு? நீ இங்கே தங்குன்னு என் கால விழுந்து கெஞ்ச வைக்கிறேன் பாரு. பூஜா, பூஜா, ஐயோ பூஜா, 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 எழுந்திரி பூஜா. பூஜா, என்ன பூஜா இப்படி பண்ணிட்ட? இறந்து வாங்க, இறந்து வாங்க. சந்துரு, சந்துரு. அங்கிள், அத்தை, சந்துரு.
என்னம்மா? என்ன ஸ்வேதா, என்னாச்சு? என்னாச்சு? என்னம்மா என்னாச்சு? பூஜா 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 விஷம் குடிச்சிட்டா. என்ன விஷத்தை குடிச்சிட்டாளா? ஐயோ, சாப்பிட வரேன்னு சொன்னாலேம்மா. அந்த பொண்ணு தான் நம்ம பாத்துக்கிறோம்னு சொன்னோமேம்மா. எங்க இருக்கு அந்த பொண்ணு? மேல மாமா. ஐயோ, போ. வாங்க சீக்கிரம் வாங்க. ராஜாராம். வாங்க. ஐயோ, பாருங்க. பூஜா, பூஜா. என்னமாச்சு? என்னம்மா இது? பூஜா, கண்ணை திற. ஐயோ, பூஜா, என்னம்மா? ஐயோ, ஏம்மா இப்படி அவசரப்பட்ட? நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல. ஏய், பூஜாமா, பூஜாமா, கண்ணை திறம்மா. உனக்கு ஒண்ணு ஆகாது. கண்ணை திற, கண்ணை திறம்மா. ஐயோ, பூஜா, 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 என்ன தெரியுதா? என்னம்மா, ஏன் இப்படி பண்ண? ஆண்டி, என்னால தனியா வாழ்ற வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியாது. என் அம்மா அப்பா அக்கா யாரும் இல்லாம என்னால வாழ முடியாது. ஏய், ஏய், பூஜா, பூஜா, இங்க பாரு. ஐயோ, டேய் சந்திரு, வாடா, தூக்குடா, ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போலாம். இதுக்குதான் கண்ட கண்ட ஆளுங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள ஏத்தாதுன்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். எங்க பொண்ணுக்கு தான் புரியவே மாட்டேங்குதே. பூஜா, ஐயோ கண்ணெல்லாம் சொருகுது பாருங்க. ஏதாவது பண்ணுங்க. வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. ஐயோ பூஜா, எனக்கு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிடலாங்க. நாகப்பா, நாகப்பா, வண்டி எடு. பூஜா, சந்திரு, அவனை கூட்டு போ. பூஜா, கண்ணை திறம்மா. சந்திரு, என்னடா பாத்துக்கிட்டே இருக்க? வா, தூக்க ஹாஸ்பிடல் சீக்கிரம், கூட்டிட்டு போலாம். வா. சரிம்மா சரி. பூஜா, பாத்து. நாகப்பா, வண்டி எடு. பாத்து 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 பா. பாத்து பாத்து. பாத்து பா. பாத்து பா. பூஜா, சந்திரு, மெதுவா மெதுவா. பூஜா பாரு. மெதுவா. கடவுளே. ஐயோ, இதெல்லாம் நமக்கு தேவையா? சொன்னதை கேக்குறாளா? பூஜா, 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 நான் இன்னும் இங்கதான் இருக்கேனா? நான் எங்க அம்மா அப்பா கிட்ட போகலையா? எங்க அக்கா கிட்ட போகலையா? என்னை ஏன் ஆண்டி காப்பாத்தினீங்க? எனக்கு இங்க வாழவே பிடிக்கல. பூஜா, ஏன் அப்படி எல்லாம் பேசுற? இது பாரு, உன்னை பாத்துக்கிறேன்னு தானே நான் கூட்டிட்டு வந்தேன். ஆண்டி மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இது பாரு, உன்னை பாத்துக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்கோம். ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவெல்லாம் எடுக்கிற? நாங்க எவ்வளவு பயந்து போயிட்டோம் தெரியுமா? பூஜா, அப்பா அம்மா அக்கா எல்லாரும் ஒரே நேரத்தில் இறந்து போறது கண்டிப்பா தாங்க முடியாத விஷயம். அது ஈடு செய்ய முடியாத இழப்பு தான். அதுக்காக நீமா தற்கொலை பண்ணிக்க முடிவு பண்ணுவ? நல்லபடியா வாழ்ந்து காட்டுறது தானே அவங்களுக்கு காட்டுற அஞ்சலியா இருக்கும். அப்பா அம்மா இருந்தாங்கன்னா நீ வாழணும்னு நினைப்பாங்களா இல்ல சாவணும்னு நினைப்பாங்களா? என்னம்மா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டியம்மா? அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் 3 பேருமே ஒரே நேரத்துல இறந்துட்டாங்கல்ல, அந்த டிப்ரெஷன்ல இருக்காங்க. தனியா விட வேண்டாம், இவங்க கூட எப்பவும் ஒரு ஆள் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாம். நான் அதுக்குண்டான ஃபார்மாலிட்டிஸ் போய் பாக்குறேன். டேக் கேர், கொஞ்சம் கவனமா பாருங்க. தேங்க்யூ டாக்டர். அங்கிள், பொன்னி ஆண்டி பாவம். எனக்கு உதவி செய்யணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்னாலதான் உங்க வீட்டுல பிரச்சனை. இதெல்லாம் வேண்டாம், நான் தனியாவே இருந்துப்பேன். எனக்கு ஒரு ஹாஸ்டல் மட்டும் பார்த்து என்ன சேர்த்து விட்டுருங்க. நான் தனியாவே இருந்துக்கிறேன்.
வேணாம்மா, இப்போதைக்கு நீ வெளியே தங்க வேணாம், எங்கள் வீட்டிலே தங்கிக்கலாம். இந்த பிரச்சனையெல்லாம் நல்லபடியாக முடியட்டும், அதுக்கப்புறம் வெளியே தங்கிக்கலாம். பாருமா, உங்க அப்பா ஆனந்த் எனக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்காரு. அவர் பொண்ணு நீ, அதனால உனக்கு நான் கண்டிப்பா உதவியா இருப்பேன். என் வேலையை ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போகும்போது தான் உங்க அப்பாவுக்கு இப்படிலாம் ஆயிருக்கு. ஸோ உன்னை வாழ வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. உனக்கு எது வேணுனாலும் என்கிட்ட கேள்வி, நான் பார்த்துக்கிறேன். சரியா? தேங்க்ஸ் அங்கிள். பரவாயில்லம்மா.